வெல்கம் டு இங்கிலீஷ் ஆன்லைன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ப்ரோஸ். அதாவது ஃபிஃப்த்தில் உங்களுக்கு வந்து புதுசாக மாற்றிருக்கக்கூடிய சிலபஸில் வந்து இருக்கக்கூடிய ப்ரோஸ் வந்து தி சேர், ரிட்டன் பை கே ராஜநாராயணன். அதாவது 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் யூனிட் 5. ஸோ நம்ம டைரெக்டாக லைன்ஸுக்கு போயிடலாம். எ ஹவுஸ் வித்தவுட் எ சேர். என்னது சேர் இல்லாமல் ஒரு வீடா அப்படின்னு கேட்குறாங்க. Suddenly, everyone in our house began to feel this way. That was it. It was put on the family agenda and discussion began. ஸோ வீட்டில் உள்ள அத்தனை பேருமே வந்து இப்போ தான் வந்து அதை பற்றி சிந்திக்கிறாங்க. ஆமாம், சேர் வந்து ஒன்று வாங்குற நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான், எங்களோட ஃபேமிலி அஜந்தா பட்ஜெட்டில் வந்து அந்த சேர் வாங்கணும் அப்படிங்கிறது ஏறிடுச்சு. ஸோ அதை பற்றி வந்து விவாதம் மறுபடியும் தொடங்குது. The day before, a family friend had paid as a visit. He was a sub-judge. Couldn't he have come like one of us in a vesty and shirt? No, he arrived in shoot boot and all. There was only a three-legged stool in our house. It measured a mere 3/4 foot to churn curd. Party, our grandmother would sit only on it. She was quite heavy. Our grandmother had asked the carpenter to make it somewhat broader. ஸோ இப்படி வந்து இந்த சேர் பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நேற்று வந்து எங்கள் ஃபேமிலிக்கு, அதாவது எங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சப்ஜட்ஜ். சரி, வந்தது தான் வந்தார். எங்களை மாதிரி வந்து வேஸ்ட்டு ஷர்ட்டை போட்டிருந்தா ப்ராப்ளமே இல்லை. அவர் என்ன போட்டுட்டு வந்தார் அப்படின்னா, சூட்டையும் பூட்டையும் போட்டுட்டு வந்திருக்காரு. அதாவது என்னென்னா கோட் ஷூட் போட்டு வந்திருக்காரு. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தது என்னென்னா 3 ஸ்டூல், அதாவது முக்கோண வடிவில் ஒரே ஒரு ஸ்டூல் தான். ஸோ அது வந்து தான் அதில் எங்கள் பாட்டி வந்து உட்காந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மோர் கடைவாங்க. அதாவது எங்கள் பாட்டி வந்து நல்லா குண்டாக பல்கியாக இருப்பாங்க. ஸோ எங்கள் தாத்தா கார்பெண்டரை வச்சு, அதாவது மரத்தச்சனை வச்சு சொல்லி பாட்டி உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி அகலமாக வசதியாக வந்து செய்ய சொல்லியிருக்காரு. அப்போ the sub-judge too was a little portly. Since we didn't possess any other furniture, we brought that for him. Placing only hand on its edge, he made to sit down. One wretched thing about this stool: if you didn't place the weight exactly about the legs, it would topple over. Ever so many times we had fallen down, we stood on it carelessly to steal ghee from the rope net. Poor thing, just we were about to caution the sub-judge, he fell down with a thud and rolled over. Me, my brother and my little sister couldn't contain our giggles, so we ran to the back garden. Just as we thought our chuckles had subsided, our sister would mimic the sub-judge, leaning her hand and rolling on the floor. Our laughter only lengthened. ஸோ அந்த சப்ஜட்ஜ் வந்து போர்ட்லி அப்படிங்கிற வேர்டு என்னென்னா ஒரு ஜென்ஸுக்குள்ள வார்த்தை. அது எதுக்கு அப்படின்னா, நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப உட்காந்துட்டா உடனே எந்திரிக்க முடியாதவங்க, அப்படிங்கிற உள்ளவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஆண்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. வந்திருக்கிற ஜட்ஜி எப்படி இருக்கார் அப்படின்னா, ரொம்ப குண்டாகவும் தொந்தியும் தொப்பையுமா இருக்கார். ஸோ எங்கள் வீட்டில் வந்து வேறு எந்த ஃபர்னிச்சருமே கிடையாது. அதனால் அதாவது என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த ஸ்டூலை வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அவர் வந்து ஒரு கையை வந்து விளிம்பில் கையை ஊனி உட்கார போனார். இந்த கதையில் வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த ஸ்டூலில் வந்து நம்ம வெயிட்டாக சென்டரில் வைக்கணும், இல்லைன்னா வந்து அது கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா வந்து இவர் வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ரோப் நெட்னு அப்படின்னா உரி. பழைய காலத்தில் வீட்டில், கூரை வீட்டில் அப்படி இல்லைன்னா வந்து என்னென்னா பாத்திரங்கள், அதாவது மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து கெட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு உரியில் வச்சுருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் வந்து ரோப் நெட்டுங்கிறது தான் உரி. ஸோ நெரேட்டர் வந்து தன்னோட வீட்டில்
எறும்பு எதுவும் முக்கியமாக நெய்யை மேலே வச்சுருப்பாங்க. அவர் வீட்டில் வந்து அவர் செஞ்ச அந்த செயலை வந்து சொல்கிறாரு. அதை போய் வந்து திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் திருட்டு திங்கலாம்னு ஏறும்போது கவனக்குறைவாக பல தடவை வந்து நாங்கள் கீழே விழுந்திருக்கோம். எதில் அப்படின்னா இந்த முக்கால் ஸ்டூலில் ஏறி ஏறி தெரியாமல். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து காஷன் பண்ணலாம், ஸோ எச்சரிக்கை செய்யலான்னு அந்த ஓரத்தில் கையை வச்சிடாதீங்கன்னு சொல்ல போகிறதுக்குள்ளே அவர் தொபகடின்னு கீழே விழுந்துட்டாரு. அப்படியே கீழே விழுந்து உருண்டுட்டார். உடனே எனக்கு என் தம்பி தங்கைகளுக்கெல்லாம் சிரிப்பு அடக்கவே முடியல. நாங்கள் அப்படியே வந்து பொலக்கடைக்கு ஓடிட்டோம். பொலக்கடை அப்படின்னா பின்பக்கம், வீட்டுக்கு பின்பக்கம் வழியாக நாங்கள் வந்து ஓடிட்டோம். அங்கே போய் நம்ம அதாவது சிரிப்பெல்லாம் வந்து அடங்கிடுச்சா அப்படி பார்த்தா சக்கிள்ஸ்னால் வந்து அப்படியே சிரிப்பு பொத்துக்கிட்டு வர்றது வாயில், அப்படி வந்து வருது. ஸோ சிரிப்பு அடங்க போணுச்சுப்பா. அந்த அடங்க போகுதுன்னு பார்த்தா அந்த நேரத்தில் என்னோடய குட்டி தங்கச்சி என்ன பண்ணுறா, அவர் வந்து எப்படி கீழே விழுந்தாரோ, எப்படி அந்த சத்தம்லாம் போட்டாரோ அதே மாதிரியே தங்கச்சி என்ன பண்ணுறா அப்படின்னா மிமிக்ரி பண்ணுறா. அப்போ அதே மாதிரி நடித்து காட்டணுன்னா அந்த சிரிப்பு என்ன செய்யுது அப்படின்னா இன்னும் கண்டினியூ ஆகுது. There was another reason for our giggles, the memory of our parents suppressing their giggles in front of the guest who had tumbled over. அது மட்டும் இல்லை, அவர் வந்து உளுந்தப்ப எங்கள் அம்மா அப்பா வந்து சிரிப்பை வந்து அடக்கிக்கிட்டு இருந்ததால் அதுவும் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் சிரிப்பை இன்னமும் நிறுத்தாததுக்கு ஒரு காரணம். So when we finished laughing on everyone's behalf, the pushy-footed into the house. The stout guest was not be seen, and either was stool. Did he take it away with him? Asked my sister to me. So எல்லாருக்குமே வந்து சேர்ந்து நாங்கள் சிரித்து முடிச்சுட்டு புஷி ஃபூட்டட்னா மெதுவாக பதுங்கி பூனை மாதிரி நானும் என் தம்பி எல்லாம் வந்து கொல்லப்புறத்துலேருந்து வந்து பார்த்தா அந்த கெஸ்ட்டை வந்து காணும், அந்த ஸ்டூலையும் காணும். ஸோ தங்கச்சி வந்து என்கிட்ட மெதுவாக கேட்குறா, என்ன கேட்குறா, அதை ஒருவேளை போகும்போது அதையும் தூக்கிட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்குறா. After this incident, it was decided that a chair would be made for our home. The one practical difficulty in getting it made was there wasn't a single chair in our village to show us model. Besides, there wasn't a single carpenter either who knew how to make one. அது மட்டும் இல்லை, அந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், கட்டாயமாக வந்து நமக்கு வந்து ஒரு சேர் வேணும். ஸோ சேர் வந்து செஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதில் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு சேர் செய்யறதுக்கு ஒரு மாடல் கூட எங்கள்கிட்ட கிடையாது. ஸோ எங்கள் கிராமத்தில் சேருங்கிறதே கிடையாது. அதை வந்து சேர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கார்பரேட்டை தச்சன்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு காட்டுறது கூட எங்களுக்கு வந்து மாடல் கிடையாது. ஸோ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். So no problem, we can buy one from the town, suggested my brother Pedanna. Our father rejected it, saying it would be sturdy. அதனால் உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெதன்னா அப்படிங்கிற ஒரு வீட்டில் உள்ள ஒருத்தர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டவுனில் வந்து ரெடிமேடாக செஞ்சு வச்சுருப்பாங்க, நம்ம அதை வாங்கிக்கலாமே அப்படின்னு பெதன்னா சொல்கிறாரு. பெதன்னா அப்படின்னா பெரிய அண்ணன், வீட்டில் வந்து மூத்தவர். ஆனால் எங்கள் அப்பா வந்து அதை நிராகரிச்சிட்டாரு. அதாவதுன்னா ரெடிமேடுங்கிறது வேண்டாம், எந்த மரத்தால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் ரெடிமேடாக வாங்க வேண்டாம், நம்மளே வந்து மரத்தை அறுத்து நம்ம செய்கிறோம், அதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டெடி அப்படின்னா ஸ்ட்ராங். ஸோ நம்மளே வந்து மரமாக வாங்கி அதை நம்ம அறுத்து நம்ம பொருள் செய்வோம். ரெடிமேட் அப்படிங்கிறது வந்து எப்போ வேணாலும் வந்து உடஞ்சி போடலாம், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, நிலையாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்பா நிராகரிச்சிட்டாரு. So Attai, our aunt said that there was a skilled carpenter in the neighboring village, that there wasn't a chair he hadn't made, and that the governor himself had praised him. ஸோ எங்கள் அப்பாவோட அத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்து கிராமத்தில் வந்து ஒரு தச்சன் இருக்கான், அவன் செய்யாத சேரே கிடையாது, கவர்னர் கூட அவனை பாராட்டியிருக்காரு அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க. When my mother heard my aunt's second sentence, she turned her face as if to say, yes, she sees everything. அந்த ரெண்டாவது வாக்கியம் சொன்னால கவர்னர் பார்த்து பாராட்டியிருக்காங்கன்னு எங்கள் அம்மா உடனே முகத்தை திருப்புனாங்க பாருங்கள். அதாவது அத்தையை பார்த்து, ஆமாம் இவ ரொம்ப கண்டா அப்படி சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்க பார்த்த பார்வை. இவளுக்கு எல்லாம் தெரியும், இவளை கேளுங்க, இவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பார்வை. My father called a worker, dispatched him to the carpenter's village, and came and
with us. Now there was a discussion on the kind of wood to be used for the chair. உடனே அப்பா அங்கே வேலை செய்கிற கார்பெண்டரை வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு அனுப்பி வச்சார். சரி, அங்கே யாராவது இருந்தால் நம்ம செய்ய தொடங்கலாம். ஆனால் மறுபடியும் என்னென்னா விவாதம் வந்து கண்டினியூ ஆகுது. எதை பற்றி அப்படின்னா, சரி நம்ம வந்து சேர் வந்து செய்ய போகிறோம், ஆனால் எந்த வுட்டில் செய்யலாம், என்ன மரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ எந்த மரத்தில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விவாதம் வந்து தொடங்குது. ஸோ டீக் இஸ் த பெஸ்ட். And that's what will be light to lift and carry around to be steady at the same time, said our grandmother, pressing her stretched legs. Our party was extremely fond of her legs. She was forever stroking them. ஸோ உடனே வந்து எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, தேக்கு மரம் தாண்டா பெஸ்ட்டு. எங்கள் அப்பாவை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, தேக்கு மரம் தாண்டா பெஸ்ட்டு. அந்த காலத்துலேருந்து நாங்கள் கட்டுற வீடு நிலையிலேருந்து எல்லாமே என்ன அப்படின்னா தேக்கு மரம் தான். அதுதான் வந்து என்றைக்குமே நிலைக்கும், அதுதான் நல்லாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. எப்போதுமே என்னுடைய வாரிசுகள் உன்னோடைய வாரிசுகள் எல்லாத்துக்கும் வந்து நிலையாக நிற்கக்கூடியது தேக்கு தான். அதனால் தேக்கு மரம் தாண்டா பெஸ்ட்டு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் பாட்டி காலத்தில், நான் எங்கள் அம்மா காலத்தில் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் மரமாக செடியாக பக்கத்தில் நாங்கள்லாம் ஊற்றி வளர்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு ஜென்ரேஷன் வளர வளர என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பின்னாடி இடத்த வாங்கி போட்டு வீடுகள்லாம் கட்டி வந்து மரத்தையெல்லாம் வந்து வெட்டிட்டாங்க. இப்போ அந்த மரத்தையே பார்க்க முடியல, பொருளாக செஞ்சு தான் வந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம மரத்தை வாங்கி அந்த பொருளை செய்வோம். அதனால் வந்து அந்த மரம்லாம் அழிஞ்சு போகுது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டீக்கை தான் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் பாட்டி காலத்தில் வந்து அப்போ சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து காலை நீட்டி போட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த காலை நீட்டிக்கிட்டு அவங்க காலை வந்து அவங்களே அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெச் ஃபார் ஹெர் செல்ஃப், அதாவது அவங்க காலை அவங்களே பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. At that moment, our maternal uncle Mamunar walked in Pedana, ran and brought the stool for a while. The whole house spluttered into the giggles before things settled down. ஸோ அந்த சமயத்தில் வந்து மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னா தாய் மாமா வந்து வீட்டுக்குள்ளே அப்போ தான் நுழையிறாரு. உடனே வந்து பெரியண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓடி போய் வந்து அந்த ஸ்டூலை உட்காரத்துக்காக எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஸ்டூலை வந்து கொண்டாந்து வீட்டுக்குள்ளார நடுவில் போட்ட உடனே எல்லாருக்கும் சிரிப்பு தாங்கலை. எல்லாருக்குமே சிரிப்பு என்ன செய்யுது, அப்படியே வாயிலேருந்து பொத்துக்கிட்டு வருது, அடக்க முடியாமல் எல்லாம் சிரிச்சிட்டாங்க. So Mamunars himself had chosen a spot to sit whenever he visited our house. Chop off his head, and he still sit there now. Where else he would lean against the pillar adjoining the wall to the south of the storeroom. The first thing he would do as he sat down was to loosen his tuft, give it a good shake, scratch his head and tie it so back tightly. He observed this ritual unfailingly. Then he would inspect the floor around him. Didn't see any money falling from your head, Anna would say with an impudent smile. ஸோ எங்கள் மாமனார் வந்து எப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுறாரோ அவருக்குன்னு வந்து ஒரு தனி இடத்த தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவர் என்ன செய்வாருன்னா அந்த இடத்துல தான் உட்காருவார். சாப் ஆஃப் ஹிஸ் ஹெட்னா தலையே போனாலும் சரி அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டார், உட்காந்தா அங்கே தான் உட்காருவார். ஸோ அதுவும் எப்படி அப்படின்னா தெற்கு பகுதியை பார்த்து உட்காருவார். தெற்கு பகுதியில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு நிலம் இருக்குது, அதாவது தூண். அந்த தூணில் சாஞ்சி தான் உட்காருவார். அதில் சாஞ்சி உட்காந்தபடி தான் எப்போதுமே பேசிகிட்டு இருப்பார், வருவார் போவார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்வார் அப்படின்னா டஃப்ட்டுனா வந்து அவர் குடுமி போட்டிருக்காரு, அந்த குடுமியை வந்து முதல்ல அவுத்து விடுறாரு. ஸோ அதை அவுத்து விட்டுட்டு தலையை நல்லா தட்டி விடுறாரு. தட்டி விட்டுட்டு தலையை போட்டு சொரிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா குடுமியை திருப்பியும் கட்டுறாரு. ஸோ இந்த ரிச்சுவல், இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் வந்து தவறாமல் நடக்கும். எப்போவுமே வந்து என்னென்னா அதை தான் செய்வார். ஸோ அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு மரியாதை குறைவான சிரிப்போட, உங்கள் தலையிலேருந்து என்ன துட்டு எதுவும் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அவரை பார்த்து ஒரு மரியாதை குறைவான சிரிப்பை வந்து சிரிக்கிறார். ஸோ அதை வந்து என்னென்னா இது வந்து எப்போதுமே நடக்கிறது. He would always be pierced with such papers arose whenever he visited us. He would sit mum and with a smile like a stone pillar as if to say, "You are my relatives. If you don't tease me, who will?" Whenever ridicule overstepped the limits, Amma would pretend to chide us. The last word always sent in, "You donkeys." ஒவ்வொரு முறையும் வந்து எங்கள் மாமனார் வந்து எங்கள் விசிட் பண்ண போதெல்லாம் இந்த மாதிரி தான் கேலி கிண்டல்லாம் நடக்கிறது உண்டு.
ஸோ அவர் வந்து அதுக்கு வந்து அமைதியாக ஒரு சிரிப்போடு உட்காந்துருப்பார். எது மாதிரினா ஸ்டோன் பிள்ளையார் மாதிரி, அதாவது கல் பிள்ளையார் மாதிரி உட்காந்துருப்பார். அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதாவது அவர் சொல்ல மாட்டார். ஆனால் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவருடைய சிரிப்பு, நீங்கள் என்னோட சம்பந்திக்காரவங்க, நீங்கள் என்ன அதாவது நீங்கள் என்ன கேலி பண்ணாமல் வேறு யார் கேலி பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேலியும் கிண்டலும் ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது அம்மா எங்களை பார்த்து டப்புன்னு என்ன செய்வாங்கன்னா, டக்குன்னு முறைப்பாங்க, கோவமாக திட்டுவாங்க. திட்டுறது எப்படி முடியும் அப்படின்னா லாஸ்ட்டில், ஏ கழுதைங்களா அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ இதுதான் வந்து அம்மாவோட திட்டு. As soon as Mamanar sat down, Amma went towards the kitchen like a lamb. Appa followed her. In a while, Amma appeared in the passage, a silver tumbler of buttermilk seasoned with a asafoetida in her hand, followed by Appa, who, unseen by her, apped her movements for our benefit as if to say, her brother has come, it seems. Look at her talking buttermilk for him with so much care. The aroma of the buttermilk and the asafoetida mad as want to drink it right away. ஸோ எங்கள் மாமனார் வந்து உட்கார்ந்த உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிச்சனை நோக்கி வேகமாக போவாங்க. அவங்க போனோடனேயே லேம்பு, அதாவது ஆட்டுக்குட்டி மாதிரி எங்கள் அப்பாவும் என்ன செய்வார்னா பின்னாடியே தொடர்ந்து போவார். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளி டம்ளரில் பட்டர் மில்க், அதாவது மோர் எடுத்துக்கிட்டு அதில் பெருங்காயம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வந்து முன்னாடி வருவாங்க, அப்பா வந்து பின்னாடியே வருவார். ஸோ அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பளிச்சு காட்டுவாங்க. அதை வந்து அம்மா வந்து மோர் எடுத்துகிட்டு வர்றத, அம்மா எப்படி மோர் எடுத்துகிட்டு வருவாங்களோ அதே மாதிரி ஆடி அசைஞ்சு இவரும் பின்னாடியே வந்து செய்கை பண்ணிவிட்டு செஞ்சுட்டு வருவார். ஸோ நாங்கள் வந்து அது வந்து என்னென்னா எங்களுக்கு தெரியும், ஆனால் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அண்ணா வந்திருக்கானா, அதான் கவனிப்புலாம் ரொம்ப பலமாக இருக்குது, ஸோ எவ்வளோ அக்கறையாக போகிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரோம்னா அந்த மனம், அந்த மோரில் வந்து பெருங்காயம் கலந்த அந்த மனம் வந்து எப்படின்னா அந்த வீட்டே வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி வீசுமா. அதை வந்து அவருக்கு கொடுக்குறப்ப அப்படியே வந்து நாங்கள் வாங்கி குடிச்சிடணும் போல இருக்கும் அந்த மனம் அப்படிங்கிறாங்க. We believed that the Mamnar visited us mainly to drink buttermilk. The buttermilk from our cow was that divine. Besides, we thought that our uncle was the stringed person in the village. We firmly believed he never gave away anything to anyone. ஸோ நாங்கள் நம்பினோம், நம்ம வீட்டுக்கு வர்றதே அவர் இந்த மோர் குடிக்க தான் போல் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு பசுவோட பட்டர் மில்க் மோர் அவ்வளோ திவ்யமாக இருக்கும். எங்களோட நினைவெல்லாம் என்னென்னா, எங்கள் மாமா தான் வந்து ரொம்ப ஸ்டிங்கஸ்ட் பர்சன், அதாவது கஞ்சன்கிற வார்த்தை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. எங்கே போனாலும் கேட்டாலும் திடீர்னு யாராவது கேட்பாங்க, தெரியாது. அதனால் நல்லா படித்து வச்சுக்கணும் இந்த வேர்டை. ஸ்டிங்கஸ்ட் பர்சன், அதாவது கஞ்சன், யாருக்குமே எதுவுமே ஒரு தரமாட்டார் அப்படின்னு. He himself had gone to Kanavaram to buy his famed black-tongued milk cow for his sister. My younger brother and sister doted on its calf whenever he came over, and just before he left, he always went around the cow, gave it a pat. He was afraid his own evil eye would fall on it, and uttered words of praise even if he was thirsty with them. அவரே வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, கானாவரம் அப்படின்ற ஊருக்கு போய் இந்த பிளாக் டங் மில்க் கவ்வை வந்து தங்கச்சிக்காவை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது பிளாக் டங்டு மில்க் கவ் அப்படின்னா காராம் பசு அப்படின்னு அர்த்தம். அதாவது பசு வகையில் வந்து காராம் பசு அப்படிங்கிற ஒரு வகைக்கு வந்து பிளாக் டங் மில்க் அப்படின்னு அர்த்தம். மில்க் கவ் அப்படின்னா, அதாவது MILK அப்படின்னா பால், MILCH மில்க் கவ் அப்படின்னா கறவை மாடு. ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா தங்கச்சிக்காக வந்து அவர் வந்து வாங்கி கொடுத்த மாடு. ஸோ அவரே போய் வாங்கிட்டு வந்திருக்காராம். ஸோ அப்படி வாங்கிட்டு வந்த பசு தான் வந்து இது. என்னுடைய குட்டி தம்பியும் குட்டி தங்கைக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த மாட்டோட கன்று, அதாவது காஃப் கன்றுனா வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியும். ஸோ எங்கள் மாமா எப்போல்லாம் வந்து வீட்டுக்கு வராரோ அப்போ என்ன செய்வாருன்னா, நேராக போய் கொல்லப்புறத்துக்கு போய் பசுமாட்டை சுற்றி வந்து மேலே அப்படியே வந்து ஆசையாக கழுத்தில், வயிற்றில், உடம்புலன்னு தட்டி கொடுப்பாரு. இந்த எதையுமே அவர் பாராட்ட மனுஷன் வந்து இதை என்ன செய்வார்னா தட்டி இந்த மாட்டை வந்து பாராட்டி 2 வார்த்தை சொல்லிட்டு தான் எப்போவுமே போவார். ஸோ the first part is over. So thank you. Next lines we will continue the next part. Okay, thank you, thanks to all.